இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தேவன் நம்மை இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவர் கிருபையினால் நம்மை நிரப்பி தேவன் நம்மை நிறைவாய் அனுப்புவார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு நிருபம் 4வது அதிகாரத்திலே வசனம் 14 5வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அந்த வேத பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த எபிரேயருக்குடைய நிருபத்தை பார்க்கும் பொழுது அன்றைக்குள்ள யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் தங்களுடைய யூத மதத்திற்கு திரும்பும்படி அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அநேக உபத்திரவங்களை அவர்கள் சந்தித்தார்கள். மீண்டும் தம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பும்படி அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை காலத்திலே எபிரேய ஆக்கியோன் இந்த நிருபத்தை எழுதி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற திருச்சபை பாக்கியம் உள்ளது, ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமாக இருக்கும்படி இந்த நிருபத்தை எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். அன்றைக்கு உள்ள யூதர்களுக்கு அவர்கள் காணத்தக்க விதத்திலே அங்கே தேவாலயம், ஆசரிப்பு கூடாரம், அது ஆசாரியர்கள், பலிகள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஆகவே அவர்கள் தடுமாறுகிற அந்த நேரத்திலே விசுவாசித்து நடப்பதை விட தரிசித்து நடப்பது அவர்களுக்கு லகுவாய் இருந்த அந்த சூழ்நிலையிலே எபிரேய ஆக்கியோன் அவர்களை உற்சாகப்படுத்தி எழுதுகிறார். நமக்கும் ஒரு ஆசாரியர் இருக்கிறார், அவர் மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, மகா பிரதான ஆசாரியர். இங்கே நாம் அந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவே நம்முடைய மகா பிரதான ஆசாரியர். ஜீசஸ் இஸ் அவர் கிரேட் ஹை பிரீஸ்ட். இயேசுவே நம் மகா பிரதான ஆசாரியர் என்ற தலைப்பில் நான் உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? யாருக்கெல்லாம் ஆசாரியர் தேவை? ஆசாரியர் தேவை. வேதத்தில் ஆசாரியரை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசாரியர் தேவை பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? மற்றவங்களுக்கெல்லாம் தேவை இல்லையா? ஆசாரியர் யாருக்கெல்லாம் தேவை என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ஆசாரியர் தேவை. நம்முடைய தேவன் மிகவும் பரிசுத்தமுள்ள தேவன். Our God is a holy God and we are sinners. நாம் பாவிகளாய் இருக்கிறோம். அவரோ மிகவும் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலே பாவியான ஒரு மனிதன் நெருங்கவே முடியாது. அவருடைய இரக்கத்தை, கிருபையை பெறவே முடியாது. ஆகவே அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் தேவையாயிருக்கிறார். We need a mediator. நமக்கு ஒரு மீடியேட்டர் தேவை, மத்தியஸ்தர் தேவை. அந்த மத்தியஸ்தர் தான் ஆசாரியர். அல்லேலூயா. நம்மை தேவனோடு கொண்டு சேர்த்து நமக்கு மன்னிப்பையும் நமக்கு இரக்கத்தையும் கிருபையையும் நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கிற ஒரு நபர் தான் ஆசாரியர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே நிழலாய் அநேக ஆசாரியர்கள் இருந்தாலும் நிஜமாக நித்தியமாக நமக்காக எல்லாருக்காகவும் ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மகா பிரதான ஆசாரியர். He is great high priest. Praise the Lord.
எல்லாரும் சொல்லுங்க, மகா பிரதான ஆசாரியர். எல்லாரும் சொல்லுவோமா, மகா பிரதான ஆசாரியர். இயேசுவே நம் மகா பிரதான ஆசாரியர். இன்னொரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நம் மகா பிரதான ஆசாரியர். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த சத்தியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த எபிரேயர்ல 4 அதிகாரத்திலே 14 5 அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள் வரை, இந்த 13 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராயிருக்கிறார். அவருடைய ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். There are 3 aspects of the priesthood. அவருடைய ஆசாரியத்துவம், 3 விதமான அவருடைய ஆசாரியத்துவத்தை நாம் இந்த வேத பகுதியிலே நாம் தியானிக்க முடியும். வாசிக்கலாம். எபிரேயர் 4 அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமென். மகா பிரதான ஆசாரியர், கிரேட் ஹை பிரீஸ்ட். பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்கெல்லாம் பிரீஸ்ட் இருந்தாங்க, ஹை பிரீஸ்ட் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஒரு டைட்டில் கொடுக்கப்படுகிறது, அவர் கிரேட். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம மனிதர்களை புகழும் போது யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னா நம்ம ரட்சகர் மட்டும்தான். அவர் மகா தேவன் அப்படின்னு தீர்த்துல எழுதியிருக்கு. இங்கே வாசிக்கிறோம், அவர் மகா பிரதான ஆசாரியர், கிரேட் ஹை பிரீஸ்ட். கிரேட் ஹை பிரீஸ்ட். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே, ஆலயத்திலே ஆசாரியர்கள் ஊழியம் செய்தார்கள். அங்கே 3 நிலைகள் இருக்கும். வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர் உள்ள நுழைவார். 3 இடத்தை தாண்டி இந்த 3வது இடத்துல என்ன செய்யணும், வந்து அங்கதான் ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கும், கிருபாசனம், அங்க வருவார். அப்போ இந்த பூமியில உள்ள ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலையும் ஆலயத்திலையும் உள்ள தேவ பிரசனத்திற்குள்ளே வருஷத்திற்கு ஒரு முறை நுழைந்து இரக்கத்தை பெற்றார்கள். ஆனால் நம்முடைய இரட்சகரோ, வேதம் சொல்லுகிறது, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன மகா பிரதான ஆசாரியர். வானங்களின் வழியாய் 2 கொரிந்தியர் 12 2 முதல் 4 வசனங்களிலே பவுல் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை அறிவேன். 3ஆம் வானம் வரை 3 வானங்களை குறிப்பிடுகிறார். 3ஆம் வானத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே தேவனை தரிசித்தேன் என்று பவுல் சொல்லுகிறாரே, அதுபோல நம்முடைய இரட்சகர் இயேசு அவர் வானங்களின் வழியாய் அந்த நித்தியமான தேவ சமூகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ் எக்ஸால்டேஷன். தேவன் அவரை உயர்த்தினார். அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி அங்க போய் அங்க உள்ள பரலோகத்திலே தேவ சமூகத்திலே அவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவராக, பாவத்தை, பிசாசை, மரணத்தை வெற்றி சிறந்தவராக அங்கே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். வெற்றி சிறந்தவராக அங்கே பிரவேசித்து அவர் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் கவனிங்க, ஆசாரியர்கள் அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயோ தேவாலயத்திலேயோ அங்கே எந்த ஒரு ஆசனமும் கிடையாது, உட்கார்றதுக்கு எந்த சேரும் கிடையாது. வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அவங்க உட்காரவே அங்கே இடம் இல்லை.
அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போக முடியும். அங்கேயும் போய் உடனே திரும்பிடணும். ரொம்ப நேரம் அங்க என்ன செய்ய முடியாது, அந்த மகிமைக்குள்ள பாவியான மனிதன் அந்த மகிமைக்குள்ள இருக்க முடியாது. அவன் தனக்காக பலி செலுத்தி, ஜனங்களுக்காக பலி செலுத்தி, அந்த இரத்தத்தோட பயபக்தியோட உள்ள போயிட்டு அந்த பிரசன்னத்துக்குள்ள நித்தியமா இருக்க முடியாது. உடனே வந்துடணும். அங்கே உட்கார இடம் இல்லை. ஆனால் நம்முடைய ஆசாரியரோ, பிரதான ஆசாரியரோ, அங்கே அவருக்கு ஒரு ஆசனம் இருக்கிறது, கிருபாசனம். அங்க இருக்கிறார். ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம் ஆண்டவர். அதனாலதான் எல்லா பிரீஸ்டோட கம்பேர் பண்ணும்போது கிரைஸ்ட் வந்து கிரேட். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்கள் எல்லாரிலும் மேன்மையானவர். He is the great high priest. அங்கே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். இந்த ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? He is fully God and fully man. அவர் தேவகுமாரன், அதே நேரத்தில் இயேசு என்றால் அவருடைய ஹியூமனிட்டி, மனுஷிகத்தை குறிக்கிறது. தேவகுமாரன் என்பது தெய்வீகத்தை குறிக்கிறது. தெய்வீகமும் மனுஷிகமும் கலந்த ஒருவர். ஹல்லேலூயா. அவர் தேவகுமாரன், அதே நேரத்தில் அவர் மனுஷகுமாரன். நம்மை போல அவர் இந்த பூமியிலே வந்து நம்மை போல அவர் எல்லா பாடுகளையும் சோதனைகளையும் சகித்து பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்காக வந்தார். ஆமென். நமக்காக வந்தார், நம்மில் ஒருவராக வந்தார். நம்மை போல அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இன்றைக்கு நமக்காகவே பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு ஆள் நமக்காக பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய வலிகளை, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய நெருக்கங்களை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய நிந்தைகளை, அவமானங்களை எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு. விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல சிலர் சொல்லுவாங்க, தெய்வத்துக்கு நம்முடைய சூழ்நிலைகள்லாம் தெரியாது பிரதர். அவருக்கு வலினா என்னன்னு தெரியாது, அவருக்கு ஏமாற்றம்னா என்னன்னு தெரியாது, எதிர்ப்புனா என்னன்னு தெரியாது, தோல்வினா என்னன்னு தெரியாது, அப்படி சிலர் சொல்லலாம். ஆனால் நாம் விசுவாசிக்கிற தேவன் இந்த உலகத்திலே நமக்காக வந்து, நம்மில் ஒருவராக இங்கே வந்து நமக்காக யாவையும் செய்து முடித்து, நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர். அவருக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா தெரியும். நம்முடைய நாவலில் சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் நம்முடைய தேவை என்ன, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய வேண்டுதல் என்ன, எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணுகிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கான்கர்ட் priesthood. அவருடைய ஆசாரியத்துவத்தில் முதல் இந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்கிற காரியம், அவர் வெற்றி சிறந்த ஆசாரியத்துவம் உள்ளவர், வெற்றிகரமான ஆசாரியத்துவம் உள்ளவர். பாவத்தை, பிசாசை, மரணத்தை ஜெயித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அவரை விசுவாசித்தபடியினால் நமக்கு விலையேற பெற்ற பாவ மன்னிப்பை அவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். தேவன் நம்மை இம்மட்டும் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல வேற ரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. அவரை போல வேற ஒரு தெய்வம் இல்லவே, அவரை போல வேற ஒரு ஆண்டவர் இல்லவே இல்லை. அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் சொல்றார், இந்த ஆண்டவரை விட்டுட்டு நீங்க பழைய வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. நாம் பண்ணுகிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம்.
பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடல் நமக்கு தெரியும் இல்லையா? இயேசுவின் பின்னே என்ன பாட்டு? இயேசுவின், அது ஃபாதர் பாடினார். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த பாட்டு அவர் எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்கிறார்னா, அதை விட ஒரு பழைய பாட்டு இருக்கு. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த பாட்டை வச்சு தான் அவர் எழுதினார். இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, உங்களுக்கு அநேகர் தெரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நம்முடைய இந்தியாவிலே நார்த் ஈஸ்ட்ல, நாகாலாந்து, மேகாலயா, அசாம் அந்த பகுதியிலே அந்த நாட்களிலே மிஷனரிகள் வந்து ஊழியம் செய்து இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ரட்சிப்பை சொன்னார்கள். அந்த ஊழியத்தின் நிமித்தம் அந்த பகுதியில் உள்ள ஒரு பழங்குடி மக்கள் சிலர் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். கோரே பழங்குடி மக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு ட்ரைபல் பீப்புள், அதுல ஒரு ஃபேமிலி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் ஆண்டவருடைய விடுதலையும் பெற்று இயேசுவை பின்பற்றி ஆண்டவருக்கு சீசர்களாய் விசுவாசிகளாய் இருந்த பொழுது இது அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஒரு நாள் அந்த ஊர்ல உள்ள எல்லாரும், அந்த ஊருடைய தலைவன், அந்த பழங்குடி மக்களுடைய தலைவனும் சேர்ந்து வந்து அந்த குடும்பத்தை மிரட்டினாங்களாம். அவனை கூப்பிட்டாங்களாம். அவர் பேர், அந்த குடும்பத்தில் உள்ள தலைவர் பேர் வந்து நோக் சிங். அந்த நோக் சிங் அவரை கூப்பிட்டு சொன்னாங்களே, இவ்வளவு நாள் நம்ம ஒரு குலதெய்வத்தை என்ன செஞ்சிட்டோம், வழிபட்டுட்டோம். நீ ஒருத்த மட்டும் இப்படி கிறிஸ்தவத்துக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதனால நீ மரியாதைக்கு என்ன செய்ய, நம்ம தாய் மதத்துக்கு நீ என்ன செஞ்சிடணும், நீ திரும்பிடணும், இந்த இயேசுவை நீ மறுதளிக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கேயே உன்னை என்ன செஞ்சிருவோம், உன்னை, உன் பிள்ளைகளை, உன் மனைவியை நாங்கள் என்ன செஞ்சிருவோம், கொன்று போட்டுருவோம், அம்பு எய்து உன்னை என்ன செஞ்சிருவோம், கொன்றுவோன்னு சொல்லும் போது அவர் அப்பதான் பாடினார் இந்த பாடல். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. பாடுறாரா? இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், நான் பின்னோக்கே, நான் பின்வாங்க மாட்டேன். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மீட்பர். அதை வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன், அவரை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், உறுதியா பற்றி கொண்டார். அவர் அப்படி சொன்ன உடனே, இந்த பாட்டு பாடின உடனே அப்படி 2 பிள்ளைகளையும் கண்ணு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு போட்டாங்க. தன் உயிரை விட அதிகமாய் நேசித்த தன் பிள்ளைகள் கண்ணு முன்னாடியே மரித்ததை பார்த்த உடனே அவர் அப்ப பாடினாராம், அடுத்த வரி பாடினாராம் அந்த மனிதன். Though no one join me, still I will follow. Though no one join me, still I will follow. Though no one join me, still I will follow. No turning back, no turning back, no turning back, no turning back. யாருமே என் கூட இல்லாட்டாலும் இந்த இயேசுவை நான் பின்பற்றுவேன். என் கூட யாரும் இல்லாட்டாலும் பரவாயில்ல,
நான் தனித்த மரமாய் நின்றாலும் இந்த இயேசுவை நான் பின்பற்றுவேன். அப்படி சொல்லி முடிச்ச உடனே அவர் மனைவி என்ன செஞ்சிட்டாங்களாம், அந்த பழங்குடி மக்களுடைய தலைவன் கொன்று போட்டான். தன் உயிரை போல நேசித்த மனைவியும் மறிச்சிட்டாலே நினைக்கும் பொழுதுதான் கண்ணு முன்னாடி சிலுவை காட்சி அவருக்கு தோன்றியது. பாடினாராம், The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பாடுவோமா? சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த பாடல் பாடி முடிக்கும் பொழுது அவருடைய உயிரும் அவரை விட்டு போயிடுச்சு. அந்த மனிதனையும் கொண்டுட்டாங்க. ஆனா கதை முடியல. இனிமேதான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். குடும்பமா இவங்க மறிச்ச உடனே அப்பதான் அந்த பழங்குடி மக்களுடைய தலைவன் நினைச்சானா, ஒரு தெய்வத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிற அளவுக்கு உறுதியா இவங்க இருந்தாங்கன்னா அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி அந்த மனிதன் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தான். ஒரு கைத்தட்டு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்திருப்பாங்க. அவன் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பக்கத்து கிராமங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பகுதி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறினது. அங்கே கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணினான். அல்லேலூயா, ஆமென். பவுல் சொல்லுகிறார் இல்லையா, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்கிற நிச்சயத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னது போல அப்படி உறுதியாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவரை போல ஒரு இரட்சகர் இல்லை, இவரை போல ஒரு பிரதான ஆசாரியர் வேற ஒருவர் இல்லை. ஆகவே எபிரேய ஆக்கியன் சொல்லுகிறார், நீங்க பின்வாங்கிறாதீங்க. இந்த பிரதான ஆசாரியரே, நீங்க அறிக்கை செய்த இந்த இரட்சகரிடத்திலே நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஹல்லேலூயா. முதல் நூற்றாண்டில் அநேக பரிசுத்தவான்கள் இதையே அறிக்கை செய்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்கள், இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி. அதனாலதான் இன்னைக்கு நம்ம சபையில உட்கார்ந்துருக்கோம். ஐயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே அப்படிப்பட்ட உறுதியை தேவன் தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த பிரதான ஆசாரியர் வெற்றி சிறந்தவர். இவரை நம்ம உறுதியா பிடிச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையிலும் தோல்வி இல்லை. ஆமென். வெற்றி தான். நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் சபை ஒரு நாளும் தோற்று போகாது. அவர் எப்பொழுது எல்லா இடங்களிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமென். சோ அவர் வெற்றிகரமான ஆசாரியத்துவம் உள்ளவர். அவரை நாம் பற்றி கொண்டிருக்க கடவோம். இரண்டாவது, அவர் மனதுருக்கமுள்ள ஆசாரியத்துவம் உள்ளவர். அவரிடத்திலே சேர கடவோம். is the compassionate priesthood. அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆசாரியர். அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனார். அங்க போய் என்ன பண்றார்? ஏன் அங்க போயிருக்கிறார்? வாசிக்கலாம். எபிரேயர் 4:15-16 வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலேயும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏன் அங்க போயிருக்கிறாரு? அங்க பரலோகத்துல நமக்காக போயிருக்கிறார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? எதற்காக அங்கே வீற்றிருக்கிறார்? இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள் இருக்கு. உண்மையா இல்லையா? பாடே இல்லாத ஆள் இருக்கிறீங்களா? யாருமே இல்லை.
எல்லாருக்கும் சோதனை பாடு. ஆண்டவர் சொல்லிட்டார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இப்ப இயேசு கிறிஸ்து நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டு ஆனால் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். He tempted like us. நம்மை போல சோதிக்கப்பட்டார். Praise the Lord. சிலர் நினைப்பாங்க, நம்மள மாதிரி ஆண்டவர் சோதிக்கப்பட்டாரா பாஸ்டர்? நமக்கு இருக்கிற சோதனை எவ்வளவு தெரியுமா? லிஸ்ட் போட்டா லிஸ்ட் எப்படி இருக்கும்? பெருசா போய்கிட்டே இருக்கும் இல்லையா? கல்யாணம் முடிச்சவங்களுக்கு ஒரு சோதனை, ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு சோதனை. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தம்பதியினர் திருமண நாள் கொண்டாடினாங்க. அவங்கள விஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, எப்படி பிரதர் இத்தனை ஆண்டுகள் திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? உடனே வீட்டம்மா சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்பு பாஸ்டர், இந்த ஆள்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். உடனே அவர் சொன்னார், அந்த தப்பை பண்ணதுனால தான் நீ தப்புன, இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் என்ன செஞ்சுட்டு இருப்ப, மாட்டிக்கிட்டு இருப்பா பாஸ்டர். பாவமேன்ட்டு நான் வாழ்க்கை கொடுத்தேன். மேரேஜ் ஆனால் அதில் ஒரு எவ்வளோ சோதனைகள். பிரைஸ்லாம் கல்யாணம் முடித்தவங்கன்னா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பார்த்தீங்களா, அல்லேலியா வர மாட்டேங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அடுத்து குழந்தை பிறந்துருச்சுன்னா அடுத்து அவ்வளோதான், அதோட தூக்கம்லாம் போச்சு. பிரைஸ்லாம் அடுத்து அவங்கள படிக்க வைக்கணும். அடுத்து பாருங்க, இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, அப்படி தானே? சோதனையின் மேல் சோதனை. அடுத்து வளர்ந்துருச்சுன்னா அவங்கள வந்து ஸ்கூலில் சேர்க்கணும். ஸ்கூலில் சேர்த்தவங்க அடுத்து என்ன செய்யணும்? ஸ்கூல் முடிச்சிட்டாங்கன்னா காலேஜில் சேர்க்கணும். காலேஜ் முடிச்சிட்டாங்கன்னா வேலையில் சேர்க்கணும். வேலையில் சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்து கரை சேர்க்கணும். நம்ம கடைசி வரைக்கும் எப்படி இருக்க முடியாது. எவ்வளவு பாடுகள். வாழ்க்கையில் நிறையா போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் எல்லாருக்கும் உண்டு. யூத் பசங்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாடர்ன் வேர்ல்டில் எவ்வளவு பாடுகள் தெரியுமா பாஸ்டர்? எங்கெல்லாம் சோதனை, கால் வச்ச இடம்லாம் கண்ணி விடியாக இருக்குது, எதை திறந்தாலும் பாவத்தில் என்ன செய்கிறோம், விழுகிற மாதிரியே இருக்குது பாஸ்டர். யங்ஸ்டர்ஸ் அப்படி புலம்புவாங்க. முதியவர்கள்ட்ட அவங்களுக்கு பல பிரச்சனை. அவங்க நின்னா உட்கார முடியாது, உட்கார்ந்தா நிற்க முடியாது, சாப்பிட்டா பிரச்சனை, சாப்பிடாட்டாலும் பிரச்சனை. பல ஏஜில் எல்லாருக்கும் பலவிதமான சோதனைகள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை கம்பேர் பண்ணும்போது சொல்லுவாங்க, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டாரா பாஸ்டர்? அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டாரா அப்படின்னா, ஜீசஸ் டீல்டு வித் த ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். ஒரு மனித வாழ்க்கையிலே அடிப்படையான சோதனைகள் என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:16 யோவான் இப்படி சொல்லுகிறார், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரே நீங்கள் அறிந்து. யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாருங்க, மனிதனுடைய இது முக்கியமான 3 சோதனைகள்: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த சோதனையில தான் முதல் ஆதாம் விழுந்து போனான். ஆனால் 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து அவர் இவைகளை எல்லாம் ஜெயித்தார். மத்தேயு 4 லூக்கா சுவிசேஷம் 4 இயேசு கிறிஸ்து பிசாசின் சோதனைகளை வசனத்தினாலே மேற்கொண்டு ஜெயித்தார். எல்லா சோதனைகளும் அவருக்கு வந்தது, ஆனால் அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்னும் சொல்ல போனால் நான் இப்படி சொல்லுவேன், நம்மை விட அதிகமான சோதனைகள் அவருக்கு உண்டு. அது எப்படி பாஸ்டர்? நம்ம வந்து ஆர்டினரி பீப்புள், நம்ம சாதாரண மனிதர்கள். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனா இருந்தாலும் அவர் தேவகுமாரனா இருந்தார். அவரிடத்துல சகல வல்லமை என்ன செய்தது இருந்தது. அவர் நினைச்சா தண்ணியில என்ன செய்வார்? நடப்பார். அவர் நினைச்சா வானத்துல இருந்து அக்கினி என்ன செய்யலாம்? வர வைக்கலாம். எதுனாலும் செய்யலாம். அவர் மைண்ட்ல நினைச்சாலே போதும். நடக்குமா நடக்காதா? அவர் எல்லாரும் நிந்திக்கும் பொழுது, பரிகசிக்கும் பொழுது, இவர் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான், இவன் சமாரியன், ஆயக்காரன், பாவிகளுக்கு சிநேகிதன் என்று நிந்தித்த பொழுதெல்லாம் பக்கத்துல கூட இருந்தவங்களே சொன்னாங்க,
ஆண்டவரே விடுங்க, அக்கினி இறக்கி இவங்களை என்ன செஞ்சிருவோம், கதையை முடிச்சிருவோம் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் சொன்னாரு, அவர் அப்படி மைண்ட்ல கூட என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. சிலுவையில் அவரை அடிக்கும் பொழுது கூட தன்னை அடித்தவர்களுக்காகவும் சேர்த்துத்தான் தன் ஜீவனை கொடுத்தார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் அங்க நம்முடைய பிரதிநிதியாக பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். எதற்காக? இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு இரக்கத்தையும் கிருபையையும் கொடுப்பதற்காக அவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கமும் கிருபையும் ஒரு மனிதனுக்கு தேவை. இரக்கம் என்றால் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவது. Mercy is not getting the punishment that you deserve. நாம் பெற வேண்டிய தண்டனையை நமக்கு கொடுக்காமல் தேவன் நம்மை மன்னிப்பதுதான் இரக்கம். சொல்லுவாங்க, இரக்கப்பட்டு உன்னை விடுறாண்டா அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் நம்மை மன்னிப்பது இரக்கம். கிருபை என்பது அவர் நாம் பெற தகுதியற்ற ஸ்லாக்கியங்களை, நன்மைகளை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதுதான் கிருபை. Grace is getting the goodness that we don't deserve. நம்ம பெறுவதற்கு தகுதியே இல்லாத ஸ்லாக்கியங்களை அப்பா நமக்கு கொடுக்கிறாரு பாருங்களேன், ஈவா, அதுதான் கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஈவு. ஆமென். யாருக்கெல்லாம் இரக்கமும் கிருபையும் வேணும்? மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டாமா? எனக்கு வேணுங்க. எனக்கு ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் எனக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் வேணும். எவ்ரி டே ஐ நீட் a mercy and grace from God. ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவனிடத்திலிருந்து இரக்கமும் கிருபையும் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அதை கொடுக்கிறதுக்கு தான் பிரதான ஆசாரியர் அங்க இருக்கிறார். அதுக்கு தான் அங்க இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர் தனக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு தடவை தான் உள்ள போவார். இந்த 5 அதிகாரத்தில் முதல் 3 வசனம் பார்த்தீங்கன்னா, ஆசாரியர் மனுஷனுக்காக மனுஷரிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவன் பலி செலுத்தி தேவ சமூகத்திலே பிரவேசிக்கிறான். அவன் அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாயிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இரக்கம் பாராட்டுகிற ஒரு நபர் தான் அந்த பிரீஸ்ட்ஹுட் மினிஸ்ட்ரி பண்ண முடியும். ஹல்லேலூயா. இரங்கத்தக்க ஒருவர் தான் ஆசாரியர். நமக்கு இரக்கம் பாராட்டணும். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வந்தா கூட அவனை ஆண்டவரோட எப்படி சேர்க்கணும்னு நினைக்கிறவர் தான் ஒரு ஆசாரியர். தேவையோடு வந்தா கூட அவனுக்கு ஆண்டவர் எப்படியாவது ஒரு அற்புதம் செய்யணும், அதை வாங்கி கொடுக்கிறவர் தான் யாரு? ஆசாரியர். இன்றைக்கு நமக்கு நம்ம மேல இறக்கப்படுற ஒருத்தர் இருக்கிறார்னா நம்ம அப்பா ஏசப்பா மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம மேல உண்மையா இறக்கப்படுற ஒரே ஒருவர் நம்முடைய ரட்சகர் இயேசுன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அங்கே இருக்கிறார், நித்தியமாய் அங்கே இருக்கிறார். அந்த கிருபாசன தண்டையிலே சிங்காசனத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசும்படி, நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் கொடுக்கும்படி he is waiting. அவர் நமக்கு கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். இரக்கமும் கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நாம ரெடியா இருக்கிறோமா? உறங்குறவங்களா ஒரு இல்லையா சொல்லுங்க. பெற்றுக்கொள்றதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் இரக்கத்தையும் கிருபையையும் கொடுப்பதற்கு அவர் அங்க இருக்கிறார். ஆகவே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். சேரணும். ஆண்டவர் சமூகத்துல யாரெல்லாம் போய் சேர்றாங்களோ அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் தானா வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். அவர் சமூகத்துல யார் போய் சேர்றீங்க? ஆண்டவரே, எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல போய் அப்பா
எனக்கு இன்னைக்கு உங்க இரக்கமோ, இன்னைக்கு உங்க கிருபை எனக்கு வேணும்பான்னு யாரெல்லாம் அவர் சமூகத்துக்கு போறீங்களோ, கண்டிப்பா அவர்களுக்கு இரக்கத்தையும் கிருபையும் கொடுப்பதற்கு அந்த ஆசாரியர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைகளுக்கு ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமானது. prayer is very very important. ஒவ்வொருவருக்கும் ஜெபம் முக்கியமானது. சிலர் பாருங்க, இன்னொருத்தருடைய ஜெபத்திலே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, நாட்களை தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார், அதில் அந்த வீடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி அல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும், போகணும். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் இரக்கத்தை பெறுவதற்கு ஜனங்க ஆசையா இருப்பாங்க. அதுக்குள்ள போறது ஒரு பெரிய சான்ஸ். ஆசாரியர்களே ரொம்ப ஆசையா இருப்பாங்க. வருஷத்துல ஒரு தடவை தான் சான்ஸ் கிடைக்கும். அது கிடைச்சிட்டா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் சமூகத்துக்கு போறது எவ்வளவு பாக்கியம். இரக்கமும் கிருபையும் கிடைக்கும். கண்ணீர் எல்லாம் மாறுகிற ஒரு இடம், அப்படி துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு இடம், பலவீனங்கள் எல்லாம் பலனடைகிற ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு அவ்வளவு அவர்கள் வாஞ்சிப்பார்கள். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனால் அதை தேவன் இந்த புதிய உடன்படிக்கையிலே ஈவாய் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகம் எல்லாருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பிரசன்னம் எல்லாருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம போய் அதுல சேரணும். தைரியமாய் ஆண்டுடைய ரத்தம், ஆண்டுடைய நாமம் நமக்கு இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலையும் அவர் சமூகத்துல யாரெல்லாம் போய் சேர்றாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அருள்வதற்கு பிரதான ஆசாரியர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். பத்து கன்னிகைகள் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அது என்ன புத்தி இல்லை? அவங்க நினைச்சாங்க கடைசி நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம், 5 பேர்கிட்ட கொஞ்சம் கடனை என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அவங்க என்ன இல்லை, நம்ம வண்டி என்ன செஞ்சுக்கலாம், ஓட்டிக்கலாம் நினைச்சாங்க. பாருங்களேன், கடைசி நேரம் கடன் கிடைக்கல, கைவிடப்பட்டார். நம்ம பர்சனலாக நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஹல்லேலூயா. எல்லாருமே ஜெபிக்கிறவர்கள் தான். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு தேவ மனிதர் இப்படி எழுதுகிறார், prayerlessness is the root of all sins. ஜெபமின்மைதான் பாவங்களுக்கு வேறாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதையும் தாண்டி ஒன்று சொல்றார். என்ன சொல்றாருன்னா, prayerlessness is the arrogant. ஜெபம் இல்லாதது ஒரு கிறிஸ்தவனின் ஆணவம் என்று சொல்லுகிறார். இதை வாசித்த பொழுது என்னை அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. ஜெபம் இல்லாதது அரகண்ட். ஏன் கவனிங்க, ஆண்டவர் நமக்காக வந்து நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் கொடுப்பதற்கு அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு இன்னைக்கும் பரலோகத்தில் நமக்கு பரிந்து பேசும்படி நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கும்படி அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம போகாமலே இருந்தா அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ் அரகண்ட். ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள், நம்ம ஸ்லாங்ல சொல்ல திமிரு பிடிச்ச கிறிஸ்தவங்க அப்படிங்கிறார். சாரி ஃபார் யூசிங் திஸ் vocabulary. அவர் அந்த இதில் எழுதினார். ஏன் ஆண்டவர் சமூகத்திலே நாம போய், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு இரக்கம் கிருபை எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சமூகத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் கேட்டால் அவர் நிச்சயமாய் கிருபை இரக்கத்தை நமக்கு கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம் தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய வாழ்க்கையை இந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்க கிருபையையும் உங்க இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உங்க சமூகத்திலே சேர என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.
நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த எல்லா நன்மைகளும் அவர் நமக்கு கொடுத்த கிருபை. ஆமென். நான் ஒரு சின்ன சாட்சி. இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிறேன். ஆனால் கர்த்தர் அது எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் என்று தான் நான் சொல்லுவேன். என்னுடைய ஸ்கூல் படிக்கிற நாட்களிலே இந்த இசைக்கருவியை கற்றுக்கொள்ளும்படி தேவன் என்னை நடத்தினார். எனக்கு கீபோர்டுங்கிற பேரே எனக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கீபோர்டு கற்றுக்கொள்ளும்படி வாசல்களை ஆண்டவர் திறந்தார். என்கிட்ட அப்போ கீபோர்டு கிடையாது. எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் தான் இங்கே வாசிச்சுட்டு இருக்கிறார், கவர்னர். அவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போ அவங்க கீபோர்டு கிளாஸ் எடுக்கும் பொழுது என்கிட்ட கீபோர்டு இல்லை. வீட்டில் வந்தால் எப்படி என்னுடைய கீபோர்டு வாசிக்க தொடங்கினேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு செல்ஃப் இருக்கும், அதில் கீபோர்டுடைய பிக்சரை வரைஞ்சி என்னுடைய நோட்ஸை அது முன்னாடி வச்சு அதில் வாயிட்டு சவுண்டு விட்டுட்டே கீபோர்டு வாசிப்பேன். எப்படி காமெடியாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாரு. அதுதான் என்னுடைய துவக்கம். ஆனால் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் ஜோம் பண்ண, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இப்படி கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் நாமத்துக்காக என்ன செய்வேன், வாசிப்பேன் ஆண்டவரே. நான் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்த நாட்கள் உண்டு. ஒரு நாள் அப்படி ஜெபித்தினுடைய முழங்காலை மடக்கி கீழே உட்காரும் பொழுது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அங்கே என்னுடைய தகப்பனார் என்னை அழைத்தார். அங்கே போனால் நான் விரும்பினதை விட அழகான ஒரு கீபோர்டை நான் பெற்றுக்கொண்டேன். பிரைஸ்லாம். கீபோர்டு வாங்கியாச்சு. கீபோர்டு வாங்கினா கீபோர்டு வாசிக்க முடியுமா? அதுக்கு கிருபை வேணும். அல்லேலூயா. அப்போது இவர்கிட்ட நான் கீபோர்டு படிக்கும்போது நான் கற்றுக்கொண்டது, அவர் ஜோம் பண்ணி துவங்குவார், ஜோம் பண்ணி கிளாஸை முடிப்பார். அல்லேலூயா. நான் கீபோர்டில் கையை வைக்கிறதுக்கு அப்படியே ஈகராக இருப்போம். தொடக்கூடாது. முதல்ல என்னது? ப்ரேயர். அப்புறம் முடிக்கும் போதும் போகக்கூடாது, ஒரு ப்ரேயர் சொல்லி கொடுத்தாரு. நீ ஜோம் பண்ணி உன் கீபோர்டில் என்ன செய்யணும், வாசிக்கணும் ஸ்டான்லி. அதை என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். என் கீபோர்டில் எப்பெல்லாம் கை வைப்பணும், ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க எனக்கு கிருபை கொடுத்தீங்கன்னா இந்த கை கடைசி வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கையை வைக்கும் போதெல்லாம் ஜோம் பண்ணும், எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. அவர் கிருபையாக கொடுத்த கிஃப்ட் தான் இன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நாட்களில் நானும் அவரும் சேர்ந்து, அவர் லாட்ஜில் இருப்பார், கவர்னர். கீபோர்டு கிளாஸ் ஒரு பக்கம் போனாலும் ப்ரேயர் ஒரு பக்கம் போகும். ப்ரேயருக்காகவே போவோம். போய் இணைந்து ஜோம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளும் நான் தகுதி இல்லை, அது அவர் கொடுத்த கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அவர் சமூகத்துக்கு அப்பப்போ போனதுனால அவருடைய இரக்கமும் கிருபை எனக்கு கிடைச்சது. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான திருச்சபையே, உங்களுக்கு ஆண்டவர் நிறைய கிருபை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் தேவையோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஏன் கலங்க வேண்டும்? நமக்கு ஒரு கிருபாசனம் இருக்கிறது, நமக்கு ஒரு தேவ சமூகம் இருக்கிறது, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் சமூகத்தில் போய் நாம் அவர் சமூகத்தில் சேரும் பொழுது நமக்கு வேண்டிய கிருபை இரக்கத்தை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக கொடுப்பார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன கிருபைகள் நமக்கு தேவையா இருக்கிறதோ, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் எந்த அளவு சேருகிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கான கிருபைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிரதான ஆசாரியர். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேர கடவோம், சேர கடவோம். நாளை காலையில் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் சேருவீங்களா? அல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் நிற்போமா? நாளை காலையிலே இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு புதிய கிருபை எனக்கு வேணும்ப்பா. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் எனக்கு வேணும்ப்பா. இன்னைக்கு என் குடும்பத்துக்கு உங்கள் இரக்கம் வேணும். இன்னைக்கு உங்கள் கிருபை எனக்கு வேணும். வேலைக்கு போகிறேன், உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, உங்கள் கிருபை எனக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இரக்கம் அவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே,
பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இயேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தந்தையில் தைரியமாய் வர. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தந்தையில் தைரியமாய் வர. கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான இயேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. நல்லா கைத்தட்டி எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய பிரதான ஆசாரியர். ஆமென். மகா பிரதான ஆசாரியர், நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் நமக்கு தருகிற ஆசாரியர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த மனதுருக்கமுள்ள தேவ சமூகத்தை நித்தமும் தேடுவோம். தாவீது சொல்லுகிறார் இல்லையா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே அவர் சமூகத்தை நான் தேடுவேன் என்று சொன்னது போல அவர் சமூகத்தை அதிகமாய் சேர கடவோம், அவர் சமூகத்தில் அதிகமாய் பிரவேசிப்போம். தேவன் நம்மை இன்னும் அதிகமாய் நம்மை பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது, இந்த ஆசாரியருடைய ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டதுன்னா, பூரணரான ஆசாரியத்துவம் உள்ளவர். இஸ் கம்ப்ளீட்லி குவாலிஃபைடு priesthood. பூரணரான ஆசாரியத்துவம் உள்ளவர். இந்த எபிரேயர் 4 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். மேலும் எபிரேயர் 5:4 மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆமென். இந்த எபிரேயர் புஸ்தகத்திலே இயேசுவின் மேன்மையை குறித்து நாம் அப்படியே பார்க்கலாம். அவர் மோசேயை விட பெரியவர், யோசுவாவை விட பெரியவர், அது மாத்திரமல்ல அவர் ஆரோனை விடவும் பெரியவர். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆசாரிய ஊழியம் என்பது ரொம்ப கனத்துக்குரிய ஒரு ஊழியம். அதுல யாரும் தானாய் ஏற்பட முடியாது. நீங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 16-17வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே இஸ்ரவேலர்கள் மோசேக்கு ஆரோனுக்கு எதிராய் வந்து முறுமுறுப்பார்கள். கோராகின் புத்திரர்கள், கோராகின் கூட்டத்தார் மோசேக்கு எதிராக வந்து சொல்லுவார்கள், மோசே நீர் மிஞ்சி போகிறீர், ஆண்டவர் ஜனங்களோடு இருக்கிறார், ஆனால் நீங்கள் உங்களை உயர்த்துகிறீர்கள், நீங்க மட்டும்தான் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யணுமா, நாங்களும் செய்வோம் அப்படின்னு ஒரு 250 பேர் தூப கலசத்தோட வந்து நின்ட்டாங்க. அப்படி நின்ன உடனே மோசே பாருங்களேன், இந்த மக்கள்
மக்களுக்காக வந்த ஒரு தலைவன், ஆண்டவருக்காக வந்த ஒரு தலைவன். ஆண்டவர் கூப்பிடும்போது மாட்டேன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்தார். ஆனால் தன்னுடைய சொந்த ஜனங்களே அவருக்கு எதிராக என்ன செய்கிறாங்க? எழும்பி நிற்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. மோசே, எல்லாருடைய பேரையும் நீங்கள் பரலோகத்தில் சேர்த்துக்கோங்க, என் பேரை கூட நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரே, கிறுக்கி போடுங்கன்னு சொன்ன ஒரு மனிதர். ஆனால் அவருக்கு முன்னாடி அந்த சபையே என்ன செய்து எதிர்த்து வந்து அவரையும் ஆரோனையும் எதிர்த்து அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது மோசே முகங்குப்புற விழுந்துருவார். அல்லேலூயா. மோசே விழுந்து, ஆண்டவர்களப்பா எங்களை அழைச்சாரு, நாங்களா அதை ஏற்படலையே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோளை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. என் கோளை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அல்லேலூயா. மோசே ஆண்டவர் சமூகத்திலே முகம் குப்புற விழுகிறார். ஆண்டவரே, நீங்க தானப்பா என்ன அழைச்சிங்க. உடனே மோசே சொல்லுவார், சரி பரவாயில்ல, எல்லாரும் என்ன செய்யுங்க, தூப கலசத்தை எடுத்துட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்க ஆராதனை அங்கீகரித்தால் அவன் இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு வரலான்னு சொன்ன உடனே எல்லாரும் வருவாங்க. 280 பேர். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்கள் எல்லாம் என்ன செய்தோம், பட்சித்தோம். ஆண்டவர் சொல்லுவார், கோராகுடைய கூடாரத்தை விட்டு எல்லாரும் விலகி போங்க. பூமி பிளந்து அவர்களை விழுங்கினது. அன்றைய தினத்திலே 10,700 பேர்கிட்ட ஒரு பெரிய வாதை அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அதுக்கு அன்றைய நாளிலே மோசே சொல்லுவார், கர்த்தர் சொன்னபடி எல்லாரும் உங்களுடைய கோள்களை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து கொண்டு வாங்க, ஆண்டவர் சந்நிதியில் வைப்போம். யாருடைய கோள் துளிர்க்கிறதோ அவன்தான் இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. எல்லாரும் கொண்டு வந்து வைப்பாங்க. அடுத்த நாள் பார்க்கும் பொழுது ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய. இந்த பிரீஸ்ட் ஊழியம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆசாரிய ஊழியத்தை சரியான ஒரு ஆள் செய்யணும், அவர் பலி செலுத்தணும், ரைட் பர்சன், ரைட் சாக்ரிஃபைஸ். அது இருந்தால் தான் காட் வெல் ப்ளீஸ்ட், ஆண்டவர் அதிலே பிரியப்படுவார். பிரைஸ் தி லார்ட். சில இடங்களில் பாருங்கள், இந்த ஆசாரிய ஊழியத்தை சிலர் தானாக வந்து செய்ய வருவாங்க. சவுல் கூட பலி செலுத்துவதற்கு முந்திக் கொள்ளுவான். சாமுவேல் வர்றதுக்கு லேட்டான உடனே இவர் பலி செலுத்துவார். அதனால அவருடைய
ராஜாசனமே அவளை விட்டு என்ன செய்தது? பறி போனது. உசியா ராஜா ஆலயத்துக்குள்ள அவர் தூப கலசத்தை எடுத்துட்டு ஆசாரியர்கள் எல்லாம் தள்ளிட்டு நான் போய் ஆண்டவருக்கு தூபம் காட்டுவேன் போகும் பொழுது குஷ்டரோகம் அவனை பிடித்தது. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆமென். இப்போ எபிரேய ஆக்கன்னு சொல்றாரு, ஆமா ஆசாரியர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தானே. அப்ப இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர்னு சொல்லுகிறீர்களே, அவர் எப்படிப்பட்டவர்? அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆரோன் எப்படி அழைக்கப்பட்டாரோ அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதுக்கு தம்மை தாமே அவர் உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவையும் பிரதான ஆசாரியராக பிதாவாகிய தேவன் அவரை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அவர் உயிர் தெழுந்த பொழுது இந்த சங்கீதம் சங்கீதம் 2:7 இருக்கு. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இதே வார்த்தை அப்போஸ்தலர் 13 அதிகாரத்திலேயும் பவுல் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். 32-33 அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் உயிர் தெழுந்த பொழுது பாருங்க, இந்த ஆசாரிய ஊழியம் அது அவர் கொடுக்கப்பட்டது. இங்கே 5வது வசனத்திலே நாம் பார்த்தது போல 6வது வசனத்திலேயும் அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறார். ஃபாரெவர் எவர்லாஸ்டிங் ஹை பிரீஸ்ட். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆசாரியர். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ புதிய உடன்படிக்கையிலே ஒரே ஒரு ஆசாரியர் தான், என்றென்றைக்கும் அவர் தான் ஆசாரியர், மாறாத ஆசாரியர், நித்தியமான ஆசாரியர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆசாரியர். எந்த முறைப்படி? மெல்கிசேதேக்கின் முறைமையப்படி. பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து அடுத்த வேத பகுதியிலே நாம தியானிப்போம். அப்போ பார்க்கிறோம், அழைப்பை இவர் தேவனால் அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். அவர் பாருங்களேன், அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய வாழ்வை குறித்து பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்திலே அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணரான ஆசாரியரானார். ஹல்லேலூயா. அவர் ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணி இருக்கிறாருன்னா நமக்கு ஜெபம் எவ்வளவு அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு ஜெபம் ரொம்ப அவசியம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஜெபம் அவசியம். அப்ப ஆண்டவர் பாருங்களேன், அவர் கெத்செமனே தோட்டத்திலே தன் வேர்வை இரத்தமாய் வரும்படி சிந்தி என்ன செய்தார்? மகா சத்தத்தோடு வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மரணத்துக்கு தன்னை, எல்லாருடைய பாவத்தை சுமக்கும்படி தன்னை அர்ப்பணித்து அவர் வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், அவரை எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் பயபக்தி நிமித்தம் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். He learned the obedience. Praise the Lord. தேவன் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் அவர் நமக்காக, நம்மில் ஒருவராக, நம்முடைய பிரதிநிதியாக வந்ததினால் அவர் தன்னை நம்மோடு இணைத்து கொண்டதற்கு அடையாளமாக அவர் இந்த கீழ்ப்படிதலை எல்லாம் நிறைவேற்றினார். அவர் பிறப்பு ஒரு பெரிய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அவர் பிறந்ததே ஒரு பெரிய கீழ்ப்படிதல். அவர் வாலிபம் ஒரு பெரிய கீழ்ப்படிதல். அவர் ஞானத்திலும்
வளர்த்திலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்து பெருகினார். ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அவருடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்க முடியும். அவர் ஊழியம் பிதாவின் சித்தத்தின்படியே அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். எல்லாமே கீழ்ப்படிதல். அவருடைய மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். பிரைஸ் தி லார்ட். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். அப்படி கீழ்ப்படிந்து அவர் பூரணரான பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் பிரீஸ்ட். இந்த பெர்ஃபெக்ட்னா ஒரு இரட்சகராய் இருப்பதற்கு 4 முக்கியமான காரியங்கள் அவசியம். ஒரு இரட்சகருடைய இன்கார்னேஷன், அவருடைய குரூசிஃபிக்ஷன், அவருடைய ரிசரக்ஷன், அவருடைய அசென்ஷன். ஒரு இரட்சகர் என்பவர் அவர் அதிசயமாய் பிறக்கணும், எல்லாருடைய பாவத்தை சுமக்கணும், அவர் உயிரோடு எழும்பணும், வெற்றி சிறந்து பரமேறி சிங்காசனத்தில் வீற்றிருக்கணும். அவர் தான் இரட்சகர். அவர் தான் பெர்ஃபெக்டான இரட்சகர். அதனால வசனம் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த பொழுது அவர் பூரணரான பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். கம்ப்ளீட்லி குவாலிஃபைடு priesthood. ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு அந்த இரட்சகருக்கு, அந்த ஆசாரியருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் நித்திய ரட்சிப்பை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய சுவிசேஷத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வசனத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய சித்தத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அவர் அருளுவது நிச்சயம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். நம்ம எல்லாரும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். நமக்கெல்லாம் நித்திய ரட்சிப்பை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நித்திய ரட்சிப்பை வைத்திருக்கிறார். திருச்சபைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நித்திய ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அவருடைய வசனத்துக்கு ஒவ்வொன்றா கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு நித்திய ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு நித்திய ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு நித்திய ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம். இந்த பிரதான ஆசாரியர் அவர் பூரணரான ஆசாரியத்துவம் உள்ளவர். அவருக்கு அதிகமாய் கீழ்ப்படிய கடவோம். ஆமென். பாருங்க, அவர் கடைசி வசனம் 10வது வசனத்திலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். Praise the Lord. Named by God. ஆண்டவர் அவருக்கு ஒரு நாமம் தரித்திருக்கிறார். பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான திருச்சபை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் வாசித்த வசனத்தின்படி நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆமென். அவர் வெற்றி சிறந்த ஆசாரியர். அவரை நம்ம லைஃப்பில் உறுதியாக பிடிச்சுக்கிடுவோம். நம்ம லைஃப்பில் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை நம்ம விடவே கூடாது. 2வது, அவர் நமக்கு இறங்குகிற மனதுருக்கமுள்ள பிரதான ஆசாரியர். அவர் எப்பயும் நமக்காக இரக்கம் செய்ய அவர் காத்திருக்கிறார். அதனால எப்பயும் அவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? சேருகிறவர்களாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். 3வது, அவர் பூரண ஆசாரியத்துவம் உள்ளவர். அவரே கீழ்ப்படிந்தார். ஆகவே நாமும் அவருக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு வாக்குப்படின நித்திய ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையிலே நிச்சயமாக உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று